வணக்கம், என் பேர் கௌசல்யா, லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், டைரக்ட் ரீடர், ரெக்கி மாஸ்டர். ஸோ உங்களுக்கு முன்னாடி இருக்க 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ, நல்லா கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இந்த வாரத்துக்கான உங்களுக்கான ரீடிங். நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருப்பேன் அந்தந்த ஆப்ஷன்ஸ்க்கும். ஸோ அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ரீடிங்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கலெக்டிவ் ரீடிங்கு தான். இண்டிவிஜுவல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் வந்து அங்கே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ரீடிங்கை புக் பண்ணிக்கலாம். இப்போது ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம். அவங்களுடைய சோலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்பஸ், உங்களுக்கு ஒரு சோல் பர்பஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உங்களை எவால்வேட் பண்ணுற மாதிரியான பீரியட் ஆஃப் டைமாக வந்து இந்த வாரம் இருக்கும். ஸோ சேலஞ்சஸ்ன்னு சொன்னதுனால எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து பீப்புள்ஸோட நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். எதர் வந்து அது ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் இருக்கலாம். இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற விஷயங்களை மற்றவங்களை லிசன் பண்ண வைக்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா வாரமுமே நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் சேலஞ்சிங்கான வீக்கும் இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு லெசனை நமக்கு சொல்லித்தரும். ஸோ இந்த வாரத்தில் வந்து ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னா அதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். ஏன்னா இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸை ஏற்படுத்தும், கொஞ்சம் ட்ராக் பண்ணும் விஷயத்தை, டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் ட்ராக் பண்ணும், இமீடியட் ரிசல்ட் கிடைக்காது. அதனால கொஞ்சம் நீங்கள் கோவப்படுறது, ஆன்ஷியஸ் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸை பார்க்க போகிறீங்க, அந்த மாதிரி விஷயத்த கூட நீங்கள் இந்த வீக்கு பண்ணாமல் தள்ளி போடுறது பெட்டர். ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கூட இந்த வீக் இல்லாமல் நீங்கள் வேற ஒரு வீக்கில் இருந்து தள்ளி போடுறது பெட்டர். ஏன்னா கொஞ்சம் டிலேஸ், ஹர்டல்ஸை வந்து இந்த வீக் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று என்ன தோணுன்னா, நான் சொல்கிறத யாரும் லெசன் பண்ணவே மாட்டுறாங்க, ஆனால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன், அது அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும், இருந்தாலும் என்னை லெசன் பண்ண மாட்டுறாங்க, நான் வந்து அண்டர் வேல்யூடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் வந்து இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அது தப்பான விஷயன்றது தெரியும், ஆனாலும் உங்களால் தட்டி கேட்க முடியாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அகெயின் அது வந்து ஒர்க் என்விரான்மெண்ட்லேயும் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி என்விரான்மெண்ட்லேயும் இருக்கலாம். ஸோ மைண்ட் லெவலில் கொஞ்சம் எமோஷ்னல் பேலன்ஸ் இல்லாமல் காமிக்குது. ரொம்ப வந்து எமோஷ்னலி ஓவர்வெல்ம் ஆகுறது, இம்பேலன்ஸ் ஆகுறது, கொஞ்சம் உடனே வந்து நீங்கள் நெகட்டிவ் மோடுக்கு போயிடுவீங்க. எப்போல்லாம் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து நெகட்டிவ் மோடுக்கு வந்து போகிற மாதிரி காமிக்கிறது. ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து யூ வில் கெட் பேக் இன் யோர் பவர். உங்களுடைய சக்தி, உங்களுடைய உண்மையான ஆற்றல் என்னன்றதை வந்து நீங்கள் வந்து உணர்ந்து அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதை வந்து நெகட்டிவ் வேலை கிடையாது, பாசிட்டிவாக ஃபைட் பண்ண கற்றுக்கணும். ஃபைட்னா ஃபிசிக்கலாக போய் ஃபைட் பண்ணுறது கிடையாது, மென்டலி அதை ஃபைட் பண்ணி ஓவர் கம் பண்ணணும். ஓகே, நான் சொல்கிற இவங்க வந்து லிசன் பண்ணலையா, இதுதான் இப்படி பண்ணால் வந்து நெகட்டிவாக போகுன்றது உங்களுக்கு தெரியுது, அதை அவங்க அனலைஸ் பண்ணலையா, லெட் தெம் டூ வாட் எவர் தே வாண்ட். அது வந்து அவங்களோட கர்மா, அவங்க பண்ணுறத பண்ணட்டும், அதோட ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டோம். என்னோட கடமை நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பட் ஸ்டில் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் அவங்கவுங்களுடைய ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து அப்படியே நீங்கள் வெளியே வந்துடுங்க. அண்டர் வேல்யூடாக ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு சில ஓன் பவர்ஸ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஓன் செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. ஸோ அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வாரம் வந்து கொஞ்சம் புயலுக்கு நடுவில் நிற்கிற மாதிரி தான், ஆனால் உங்களுடைய பாயிண்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஈவன் அடுத்தவங்க லிசன் பண்ணுறாங்க, லிசன் பண்ணல, ஏற்றுக்கல, பட் உங்களுடைய கருத்துக்களில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. கைடன்ஸ் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் வந்து தேவை. இந்த வாரம் வந்து எமோஷ்னல் பேலன்ஸ் தேவை, பொறுமை தேவை. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்தவங்களை கேட்க வைக்க முடியும். உங்களுடைய ஓன் பவருக்கு நீங்கள் கெட் பேக் ஆக முடியும். ப்ளஸ் வந்து நிறையா மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் எதுக்கு பண்ணணும்னா, உங்களோட எமோஷ்னலில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த வாரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது ஆப்போசிட் சைட்லன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் நிறைய பொறுமை வேணும். அதனால் மெடிடேட் பண்ணுங்கள். இது வந்து சாய்பாபா மெசேஜ் இந்த வாரம் நம்ம எடுத்திருக்கோம் கைடன்ஸ்க்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெடிடேட் பண்ணுங்கள். அவருடைய மந்த்ரா, அவருடைய புக்ஸை நீங்கள் வாசிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிலீவராக இருந்தால் கூட
நீங்கள் அது சம்மந்தமான ஸ்பிரிச்சுவல் புக்ஸை வந்து வாசிங்க, நிறைய மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸும் இந்த வாரம் கிடைக்கும். ஓவராலாக ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணுவங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கோர்சஸில் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கோர்சஸோட லிஸ்ட் இருக்கும். அதுக்கும் அதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அட்மின்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிக்சடாக இருக்குது. நீங்கள் நிறையா விஷயங்களை இந்த வாரத்தில் பண்ணுவீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், வீட்லேயும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும், குழந்தைங்க சைட்லேயும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். அப்புறம் வந்து ஏதாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது மாற்றி அமைப்பீங்க. இன்டீரியர் ஒர்க்ஸாக இருக்கலாம், இல்லை சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸாக இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐயோ அப்பா எதை ஃபஸ்ட்டு முடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். 24 மணி நேரம் எனக்கு பத்தலை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஓவர்லோடடாக இருக்கக்கூடிய வீக்காக வந்து இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறையா வந்து மணி விஷயத்துக்காக நிறையா விஷயங்கள் வந்து இந்த வாரம் பண்ணுவீங்க. ஓகே, இதை பண்ணால் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நிறையா எஃபோர்ட்ஸ் வந்து எடுப்பீங்க. சில பேர் வந்து ட்ராவல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த வாரம் வந்து ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ஷன்ஸ் ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ வந்து எனர்ஜெட்டிக்கான வாரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எனர்ஜிஸ் ட்ரெயின் ஆகும், ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் ஒரு சைடு. அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓவர்லோடட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரித்து ப்ரியாரிட்டிஸ் வைஸ் வந்து பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் முடிக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறது, உங்களோட வேலைகள் எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது. ஒரு 5-6 ஒர்க் அப்படியே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். ஐயோ இதுவே என்ன முடிக்கலையேன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பிளான் பண்ணுங்கள். உங்கள் டேவை வந்து பிளான் பண்ணுங்கள், ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். எந்த வேலையை முன்னாடி முடிக்கணும், எந்த வேலையை வந்து பின்னாடி முடிக்கணும்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு 10 ஒர்க்கு முடிக்கிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 5ஆவது உங்களால் முழுசாக முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி ஃபைனான்ஷியல் திங்ஸில் வந்து ஒரு நியூ ஸ்டெப்ஸ் வந்து இந்த வீக் எடுப்பீங்க. திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்கொயர் பண்ணுறது, அது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் வந்து தோணும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அது வந்து நீங்கள் இந்த வாரம் வந்து பண்ணலாம். ஏன்னா ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான நியூ ஸ்டார்ட்டுக்கு வந்து இந்த வாரம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம் என்னென்னா சின்ன ஃபெயிலியர்ஸும் வரும். ஸோ அந்த ஃபெயிலியர்ஸே அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதிலே உட்காந்துட்ருப்பீங்க. ஓகே அடுத்து நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வராமல் அதிலே ஸ்டக்காக இருக்குது, அதிலே நினச்சி வருத்தப்பட்டுருக்கிறது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் வந்தாலும் அதிலே ஸ்டக்காகி இல்லாமல் அடுத்து என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், அந்த மென்டாலிட்டியை நீங்கள் கொண்டு வரும்பொழுது இந்த வாரத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அட்டாச்மெண்ட், இப்போ சாய்பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப அட்டாச்சு டு த வேர்ல்ட்லி ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா ஃபைனான்சஸ், ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகணும், உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கணும் அப்படின்ற தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸ், ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த்து, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆஃபீஸ் என்விரான்மெண்ட், அந்த அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. யூ ஷுட் லெட் கோ. நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸை போடுங்க, மீதியை வந்து பிரபஞ்சத்துக்கு ஒப்படைச்சிருங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. உங்களுக்கு தேவையானது உங்களை வந்து சேரும். அதை விட்டுட்டு நீங்கள் அதோட ரொம்ப அந்த அவுட்புட்டோட அட்டாச்சாக இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து இங்கே கைடன்ஸாக சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எஃபர்ட்ஸ் போடுங்க, ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள், உங்களுடைய பர்டன் குறையும். முடிஞ்சு போன விஷயங்கள், ஃபெயிலியர்ஸ் விஷயங்களை நினச்சி ஸ்டக்காக இருக்காமல் வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு யோசிங்க. ப்ளஸ் எதோடையும் அட்டாச் ஆகாமல் உங்களுக்கு தேவையானதை நினச்சிட்டு யூ ஷுட் லெட் கோ. இறைவனிடம் இல்லை பிரபஞ்சத்திடம் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள், தேவைகளை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிங்க. இப்படி பண்ணும்போது இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஓகேங்களா? இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ், இண்டிவிஜுவல் ரீடிங் புக் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
நன்றி. வணக்கம். ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நிறைய ஆக்ஷன்ஸ் போடுவீங்க. ஃபைனான்ஷியல் விஷயத்தில் வந்து நிறைய சாட்டிஸ்ஃபைடான விஷயங்கள் வந்து நடக்கும். நிறைய ஹெல்ப் கிடைக்கும். உங்களுடைய கோவர்க்கர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். நிறைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். பட் இருந்தாலும் மனசில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். நான் இன்னும் போதுமான அளவு அச்சீவ் பண்ணல, இன்னுன்ற அந்த தாட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பொசிஷனை மற்றவங்களோட இந்த வாரம் வந்து ரொம்ப கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்களுக்கும் ஏஜ் தான், அவங்க வந்து இவ்வளோ நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, பட் ஏன் நான் வந்து இன்னும் ஸ்டக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை ஆஃபீஸில் என்விரான்மெண்ட் இருக்கும்பொழுது நான் பார்க்குற ஒர்க்கை தான் அவங்களும் பார்க்குறாங்க, பட் அவங்க வந்து பெட்டர் பே வாங்குறாங்க, என்னை விட பெட்டர் பே வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருக்கும். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான எல்லா நீட்ஸுமே இந்த வாரம் வந்து சர்வ் ஆகும். அது ஃபிசிக்கல், எமோஷ்னல், ஃபைனான்ஷியல் நீட்ஸ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதர் சைடு வந்து நான் இன்னும் போதுமான அளவு ரீச் பண்ணலை அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் அடுத்து ஏதாவது பண்ணணும், இப்படியே நான் அந்த சுச்சுவேஷன்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது, பட் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாமல் நினைக்கணும். ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாய்பாபாவும் உங்களுக்கு கைடன்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, யூ ஆர் யூனிக், யுவர் ஜேர்னி இஸ் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட், ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனுஷன், ஒரு யூனிக்கான மனுஷன். உங்களுடைய பாதை வேறு, நீங்கள் கம்பேர் பண்ணுறவங்களுடைய பாதை வேறு. உங்களோட டெஸ்டினேஷன் வேறு, அவங்களோட டெஸ்டினேஷன் வேறு. ஸோ அதனால் நீங்கள் உங்களை யாரோடுமே கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே உங்களை வந்து சேரும். அது சக்ஸஸாக இருக்கலாம், ஃபைனான்சஸாக இருக்கலாம், எல்லாமே உங்களை வந்து சேரும். பட் நீங்கள் ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கணும், மைண்ட் செட் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பட் வென் அந்த கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அந்த வென்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸை பொறுத்து, நீங்கள் எந்த மாதிரியான நம்பிக்கைகள் வந்து அந்த பர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து தான் அந்த வென் அப்படின்றது, எப்போ அப்படின்றது வந்து டிசைட் ஆகும். இப்போ அவங்களோட லைஃப்பில் அது வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்க சரௌண்டிங்கில் இருந்த பீப்புள் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ ஹவவர் எல்லா பர்சன்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒரு தனிப்பட்ட அடையாளம் தான். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு தனிப்பட்ட அடையாளம், உங்கள்கிட்டையும் டேலண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எல்லா நீட்ஸுமே உங்களுக்கு சர்வ் ஆகிருக்குன்னா அதுக்கே நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து நன்றி சொல்லணும். உங்களுடைய ரிமைனிங் நீட்ஸும் கண்டிப்பாக இறைவன் வந்து நிறைவேற்றி வைப்பாருன்ற நம்பிக்கை வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கௌசல்யா. நன்றி.